இப்போது லாபஸ்தானத்திலிருந்து விரயஸ்தானத்தில் பயிற்சி ஆகக்கூடிய இந்த சனி பகவான் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதில் 7.5 சனியினுடைய தொடக்க காலமாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால பய உணர்வு அதிகமாகவே இருக்கும். ஆனால் இந்த பதிவின் மூலமாக நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. என்ன மாதிரியான பாவகங்களையும் விஷயங்கள்லையும் பாதிப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் எப்படி ப்ராக்டிக்கலாக நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. அதே போல் வாழ்க்கையில் என்னைக்கு இருந்தாலும் இந்த மேஷ ராசி நபர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க உயர்ந்த புகழையும் உயர்ந்த ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இவர்களுக்கு உண்டு. இது செவ்வாயினுடைய வீடாகவும் அதே போல் சனி நீசமடையக்கூடிய ஒரு ராசியாகவும் சூரிய பகவான் உச்சமடையக்கூடிய ஒரு ராசியாகவும் இருக்கக்கூடியது தான் இந்த மேஷ ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ ஒரு நல்ல நிலையில் என்னைக்கு இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறதுனால இது மாதிரியான பயிற்சி காலங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து நம்மளுடைய முயற்சிகளையும் வழிபாடுகளையும் அதிகரிக்கும் பொழுது கண்டிப்பாக வாழ்க்கையை நல்ல முறையில் திட்டமிட முடியும். ஏன்னா சனியினுடைய பயிற்சி அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுதே கூடுதல் பயம் அப்படிங்கிறது நமக்கு உண்டு. இதில் சனி பகவானுக்கு ஒருவருடைய வாழ்க்கையை நல்லபடியாக ஒரு அடையாளத்தை உருவாக்கக்கூடிய வல்லமை அப்படிங்கிறது உண்டு. நல்ல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மனுஷங்களுடைய அடையாளத்தை அழிக்கக்கூடிய வல்லமை அப்படிங்கிறது உண்டு. அதனால தான் இவ்வளவு பயம் அப்படிங்கிறது இந்த சனி பயிற்சியில் நமக்கு இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க, வழிபாடுகளை அதிகமாக எடுத்துக்கோங்க.